வெல்கம் டு ஜெயந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, இடியாப்பம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்ல எண்ணெய் சூடான உடனே பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இந்த மசாலாலாம் கொஞ்சம் வதக்கின அப்புறம் கொஞ்சமாக பீன்ஸ், கேரட், பட்டாணி இது மட்டும் போட்டு வதக்கின்னு இருக்கோம். தக்காளி, வெங்காயம் நல்லா அரைச்சிட்டு அந்த விழுதை எடுத்து இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அதுக்கு மேலே போடுங்க. விழுதை நல்லா கிளறி விட்டு இந்த காய்கறியோடு சேர்த்து அதுவும் வதங்கணும். காய்கறியும் அந்த விழுதும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட அப்புறம் அது நல்லா ஒன்று சேர்ந்து கொதிக்க விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ நல்லா கொதித்து நல்லா பபிள்ஸ் வந்து திளைக்கும் பொழுது முதல்ல கொஞ்சம் மிளகாப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம இப்போ இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கோம். அதுக்கு மேலே இப்போ ஒரு 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும். இந்த பொடியெல்லாம் சேர்த்து அந்த உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்ட அப்புறம் உங்களுக்கே அந்த பச்சை வாசனை போகிறது தெரியும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அது நல்லா திளைக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கு. கொஞ்சம் இறுகின்னு இருக்கு எல்லாம். அந்த கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த திக்னஸ் வேண்டாம், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பெட்டர்னு தோணுச்சுன்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதை இன்னும் நல்லா கொதிக்க விடுறோம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தின்னாக வந்தால் பெட்டர்னு தோணுது. தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருக்கோம். தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நல்லா கொதித்து உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரதை உங்களால் பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கு மேலே நறுக்கி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் தூவிட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் எப்போ சாப்பிட பரிமாற போகிறீங்களோ அப்போ அந்த சமயத்துக்கு எடுத்து அது எல்லாத்தையும் கிளறி ஒன்று சேர்த்துட்டு கேசரோல்லையோ இல்லை எதில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுன்னா உங்களுடைய சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி ஆர் இட்லி, இடியாப்பம் எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி கப்லி மல்டிகிரெயின் ஃப்ளோரில் பண்ணின ஆட்டா, ஸ்டோன் கிரவுண்டுங்கிறதுனால ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு வீட் இது. இதை வச்சு நம்மளுக்கு தேவையான அளவு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி சப்பாத்திக்கு சப்ஜியாக தான் நம்மளுடைய சைட் டிஷ்ஷை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெயந்திஸ் கிச்சன்.